அனைவருக்கும் வணக்கங்க. வாழ்க்கை வாழ்வதற்கே. ஒரு உறவு வந்து கேட்டிருந்தாங்க. போன லாஸ்ட் வீடியோல எனக்கு ட்ரிபிள் ஐடி ஜபல்பூர பத்தி சொல்லுங்க மேம்ன்ட்டு. மேக்ஸிமம் அவங்க வந்து நான் அஸ்வின் சாரோட வீடியோ லாஸ்ட் இயர்ல வந்து நான் மெசேஜ்ல போட்டிருந்தேன். ட்ரிபிள் ஐடி ஜபல்பூர பத்தி யாருக்கா தெரியும்னா சொல்லுங்க அப்படின்னு. ஏன்னா, ட்ரிபிள் ஐடி ஜபல்பூருக்கு என் பையனுக்கு அட்மிஷன் கிடைச்சப்ப வந்து நான் அங்க போகுறப்ப யார் இருப்பாங்க என்னங்கிற ஒரு தகவல் கூட தெரியாம, வெறுமனே அந்த காலேஜ பத்தி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நான் அங்க போனேன். யாருமே இல்லாம நம்ம போய் எவ்வளோ அதாவது அங்க போனப்புறம் கஷ்டம் இல்ல அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆனா இங்கேருந்து அங்க போய் சேர்ற வரைக்கும் ஒரு மனநிலை இருந்தது பாருங்களேன், அது யாருக்கும் இருக்கக்கூடாது. யாருக்காவது எதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ்லேயே பண்ணிட்டு கெரியர் கைடன்ஸ் அஸ்வின் சாரோட வீடியோவில் அதை மெசேஜ் பண்ணிவிட்டு அதில் என்னோட மொபைல் நம்பரும் கொடுத்துருந்தேன். ஆனால் யாருமே எதுவுமே பண்ணலை. சரி பார்க்கல போல அப்படின்ட்டு. ஆனால் நேற்று தான் ஒரு போன வாரம் போட்ட வீடியோவில் ஒரு கமெண்ட்டில் ஒரு மேம் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. ட்ரிபிள் ஐடி ஜபல்பூர் பார்த்தீங்கன்னா ஒன்றும் நம்ம பயப்படவே தேவையில்லை. நம்ம தமிழ்நாட்டில் இருந்து நிறைய மாணவர்கள் அங்கே படிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருந்து நிறைய ப்ரொஃபஸர்ஸும் அங்கே இருக்காங்க. அங்கே போய் நம்மளுக்கு ஒன்றும் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படிங்கிற பயம் இல்லை. எப்பயுமே நம்ம காலேஜ் போய்விட்டோம்னா சாப்பாடு ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைய போனோம்னா எப்படி சாப்பாடு இருக்குமோ என்னமோன்னு பயப்படுவோம். சாப்பாடு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அஸ் யூஷுவல் ஹாஸ்டல் மெஸ் அப்படிங்கிறப்ப நம்ம வீடு சாப்பாடு மாதிரி கண்டிப்பாக இருக்காது. ஆனால் மேக்ஸிமம் சாப்பிட்டுக்கலாம். நம்ம நல்லா தான் இருக்கும். சவுத் இந்தியன் ஃபுட்டும் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக சவுத் இந்தியன் ஃபுட்டும் கொடுக்குறாங்க அங்கே. சாப்பாடும் நல்லா ஹைஜீனிக்காக நல்லா தான் இருக்குது. ஹாஸ்டல் ஒன்று, அதுக்கப்புறம் மெஸ்ஸு சொல்லியாச்சு. அதுக்கடுத்து ஹாஸ்டல். ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா ஒரே ரூமில் 4 பேர் 5 பேர் அந்த மாதிரிலாம் கிடையாது. ரூம் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பார்த்ததுமே ஸ்பேசியஸ் அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. ஒரு ஃபஸ்ட் இயர் போனோடனே என் பையனுக்கு ஒரு ரூமில் 3 பேர் கொடுத்துருந்தாங்க. 3 பேர் பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு இப்படி டானா வடிவத்தில் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் தனி ஸ்பேஸ் இருக்கும். தாராளமாக அந்த ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர் படுத்துவங்களாம். ஒரு அந்த அளவுக்கு இடம். எனக்கு எவ்வளோ இடம்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. ஒரு கட்டில், ஒரு டேபிள், ஒரு சேர் போட்டு அது எல்லாமே கொடுத்துட்றாங்க. கட்டிலுக்கு மட்டும் நம்ம பெட்டு மட்டும் வாங்கி அங்கேயே இருக்குது, கடை எல்லாமே இருக்குது. பெட்டு வாங்கி கொடுத்துடலாம். டேபிள், சேர், ஒரு லாங் கபோர்டு வித்து டோரோடவே இருக்குது. அதுக்கு நம்ம தனியாக லாக் மட்டும் வாங்கிட்டா போதும். ஹாஸ்டலை பற்றி ஒரு பிரச்சனையுமே இல்லை. தண்ணி அங்கே ஒரு சில்லுன்னு ஒரு கேரளாவில் இருக்கிற சூழ்நிலை இருக்குது பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி சில்லுன்னு இருக்கும். அதனால் எப்பயுமே அங்கே ஹீட் இருக்குது. ஒரு பிளாக்குக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பிளாக்குக்கு ஏற்ற மாதிரி பாத்ரூம் இருக்காங்க. அதில் ஹீட்ரு தண்ணி வந்து சுடுதண்ணி எப்பயுமே பாத்ரூமில் வந்துட்டுருக்கு. அதனால தண்ணிக்கும் பிரச்சனை கிடையாது. குளிர்காலத்தில் சுடுதண்ணியில் குழந்தைங்க மாணவர்களை வந்து குளிச்சுக்கலாம். அதனால் சுடுதண்ணியும் பாத்ரூமில் வருது. அந்த பிரச்சனையும் நம்மளுக்கு கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காலேஜில் சூப்பராக இருக்குங்க. நம்ம குழந்தைங்க போயிட்டு நம்மளோட நாலேஜை எவ்வளோ அளவுக்கு வளர்த்துக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இயரில் பார்த்திங்கன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே மாதிரி தான் சப்ஜெக்ட் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் இயர்லேருந்து அவங்க நம்ம எந்த கோர்ஸ் எடுத்தாலும் சிஎஸ்னாலும் சரி, ட்ரிபிள்இ இசிஇ, ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எது எந்த கோர்ஸ் உங்களுக்கு கிடச்சிருந்தாலும் பரவாயில்ல. செகண்ட் இயர்லேருந்து உங்களுக்கு ஆப்ஷனல் சப்ஜெக்ட்னு வருது. அதில் நீங்கள் எந்தெந்த உங்களுக்கு எதில் திறமை அதிகமாக இருக்கும் அந்த சப்ஜெக்ட் எடுத்து நம்ம படிக்கிறப்ப நம்ம குழந்தைங்க வந்து இன்னும் மேலாக எதை நோக்கி நம்ம போகணுமோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே சூப்பராக ட்ரெயின் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து கிளப்ஸு நிறைய கிளப் இருக்குங்க. பிஸ்னஸ் கிளப் இருக்குது, அப்புறம் ரோபாட்டிக் கிளப்பு. எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். ஏன்னா என் பையன் சொல்லுவான் அதுக்கு பிஸ்னஸ் கிளப், ரோபாட்டிக் கிளப், அதுக்கப்புறம் நிறைய கிளப்ஸ் தான் சொல்லுவாங்க. அந்த கிளப்ஸ்லாம் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறப்ப நம்மளுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் பார்த்து ஜாயின் பண்ணிக்கணும். பண்ணுறப்ப நம்மளோட திறமைகளை அதில் இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லேபு பார்த்தீங்கன்னா 24/7 லேபு ஓப்பனாக தான் இருக்கும். லைப்ரரி 24/7 லைப்ரரி ஓப்பனாக இருக்கும். ஏர் தேட்டர் இருக்குது. அப்புறம் என்னது நான் போய் பார்த்த வரைக்கும். அதனால் பயப்பட தேவையில்லை. இது மட்டும்தான். அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது. படிக்கணும்னு போன பசங்களுக்கு தேவையான எல்லாமே அங்கே இருக்குது. மற்றபடி ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துலேயே தான். ஏர்போர்ட்லேருந்து நம்ம காலேஜுக்கு நான் கொண்டு போய் விடுறப்போ ஒரு 250 300 தான் கேட்பாங்க. ட்ரெயினில் போனீங்கன்னா ட்ரெயின் ஜங்ஷன்லேருந்து இங்கே வர்றதுக்கு அதே 200 தான் ஆட்டோவில் கேட்பாங்க. இல்லை ஏர்போர்ட்லேருந்து 100 150 கொடுத்தேன். ஜங்ஷன்லேருந்து வர்றா கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸு. அதனால் ஜங்ஷன்லேருந்து வர்றதுக்கு ஒரு 200 250 வரைக்கும் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க.
ட்ரெயினுமே பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னை பெரம்பூர்லேருந்து டெய்லி ட்ரெயின் இருக்குது ஜபல்பூர். மதுரையிலேருந்து நாங்கள் மதுரையிலேருந்து போகிறதுக்குனா எங்களுக்கு வந்து சங்கமித்ரா ட்ரெயின் பார்த்து அதில் புக் பண்ணிக்குருவோம். நாங்கள் ஃபஸ்ட்டு போகிறப்ப ட்ரெயின் இருக்கா இல்லையான்னு தெரியாமல் ஃப்ளைட்டில் தான் போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் பழகிருச்சு. இப்போ வந்து ட்ரெயின்லேயே போக பழகியாச்சு. அதனால் பயப்பட தேவையில்லை. மாணவர்கள் வந்து போயிட்டு சூப்பராக அவங்களுடைய நாலேஜை வளர்த்துக்க தேவையான அத்தனையுமே இருக்குது. அதுக்கப்புறம் நீங்களே கூகுள்லேயும் இதுலேயே பார்த்துருப்பீங்க. அங்கே எப்படி பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது என்னங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. மற்றபடி வேறு ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோனோட கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். வாழ்க்கை வாழ்வதற்கே.